Today topic is layering. So in this method, the stem of the parent plant is allowed to develop in the root while they still intact. When the root develop in the rooted part is cut into the plant to grow as a new plant. For example, Ixora and Jasminum. So layerings are two types. One is air layering, another one is mount layering. லேயரிங் அப்படிங்கிறது பதியம் போடுதல்னு சொல்லுவாங்க. பதியம் போடுறது அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு பிளான்ட்டை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு சாதாரண ஒரு நார்மல் பிளான்ட்டு தான். ஸோ இது லேயரிங். ஸோ இந்த நார்மல் பிளான்ட் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஆல்ரெடி ஒரு ரூட் இருக்குது. அதோட ஒரு பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு. இப்போ இந்த மவுண்ட் லேயரிங் அப்படிங்கிறது மண் பதியம் சொல்லுவாங்க. ஸோ இக்ஸோரா, ஜாஸ்மினம். இக்ஸோரா அப்படிங்கிறது இட்லி பூ, ஜாஸ்மினம் அப்படிங்கிறது மல்லிகைப்பூ. இதில் நம்ம வந்து பதியம் போடுறது மூலமாக இந்த பிளான்ட்டை வந்து நம்ம அதிகமாக கொண்டு வரலாம். அதில் மவுண்ட் லேயரிங், திஸ் மெத்தட் இஸ் அப்ளைடு ஃபார் த பிளான்ட் ஹேவிங் அ ஃப்ளெக்சிபிள் பிரான்ச். இப்போ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாவரத்தோட ஒரு பகுதி பிரான்ச் வந்து வளைவுத்தன்மையில் என்ன செஞ்சுருக்குன்னா இருக்குது. த லோயர் பிரான்ச் which leaves is bent into the ground and part of the stem is buried into the soil and the tip of the branch is exposed above the soil. After the root emerges from the pot, its stem is buried into the soil. A cut is made up in a parent plant so that buried part is grow into a new plant. இந்த மண் பதியம் போடுதல் அப்படிங்கிற மெத்தடில் வந்து அந்த தாவரத்தோட கிளைப்பகுதி ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளைவுத்தன்மையில் இருக்குது. அதோட லோயர் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெண்டாகி மண்ணில் என்ன செஞ்சுருக்கு, மூழ்கி இருக்கிற மாதிரி உருவாயிருக்கு. அப்போ அந்த மூழ்கி இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மண்மேடு மாதிரி உருவாக்கிடுறோம். அந்த ஸ்டெம் ரீஜன் வந்து நல்ல மண்ணில் என்ன செஞ்சுருக்கு, மூழ்கி இருக்குது. ஸோ த டிப் ஆஃப் த பிரான்ச் எக்ஸ்போஸ் அப்போ த சாயில். அப்போ அந்த மூழ்கி இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதோட ரூட்ஸ் வந்து டெவலப் ஆயிடுது. அப்போ அந்த ரூட்டு டெவலப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி இந்த தனி பிரான்ச்சை என்ன செய்யும் பார்த்திங்கன்னா இது ஒரு செடியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெம் பார்ட் இஸ் பியூர்டு த சாயில், டிப் ஆஃப் த பிரான்ச் எக்ஸ்போஸ்ட் அபோவ் த சாயில் ஆஃப்டர் த ரூட்டு எமர்ஜ் ஃப்ரம். அது பிறகு இதில் ஆட்டோமேட்டிக்காக ரூட்டு ஃபார்ம் ஆயிரும். இந்த மண்ணில் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரூட்டு ஃபார்ம் ஆகி அது ஒரு தனி பிளான்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். சரியா? அதேமாதிரி ஆப்போசிட்டில் அந்த சைடு ஒரு பிரான்ச் அதேமாதிரி பெண்ட் ஆகிருச்சு அப்படின்னா அதே மாதிரி மண் மாதிரி நினச்சிடும், மணல் மேடை உருவாக்குறோம் அது பக்கத்தில். ஸோ அந்த ஸ்டெம்மில் நினச்சியும் பார்த்தா இன்னும் ரூட்டை ஃபார்ம் பண்ணும். ரூட்டை ஃபார்ம் பண்ணி அது தனி பிளான்ட்டாக நினச்சிட்டு உருவாயிரும். ஸோ இதுதான் வந்து மவுண்ட் லேயரிங் சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் லேயரிங். இப்போ ஏர் லேயரிங் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். இப்போ இந்த பிரான்ச் இருக்குது பாருங்கள், பார்க் டிஷ்யூ சிறுமுடு. ஒரு சாதாரண நார்மல் பிளான்ட்டில் அதோட ஒரு கிளை பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஸ்டெம்மோட ரீஜனில் நம்ம நினச்சிரோம் நல்லா கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து டேமு, சரியா, இல்லைன்னா சாதாரண நம்ம மாய்ஸ்சர் நல்ல ஈரமான மண், சரியா, அந்த மண் எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த
பார்க் டிஷ்யூ ரிமூவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட் பண்ண அந்த இடத்துல அந்த சாயிலை எடுத்து என்ன செஞ்சிடுறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரவுண்ட் பண்ணி என்ன செஞ்சிடுறோம், கெட்டி வச்சிடுறோம். இதை வச்சு பாலித்தீன், ஒரு டிரான்ஸ்பரண்டான பாலித்தீன் கவரை எடுத்து அதில் என்ன பண்ணுறோம், இந்த மாய்ஸ்ட் சாயில் இருக்குல்ல, ஈரமான மண், நம்ம ஆல்ரெடி இந்த பார்க் டிஷ்யூ ரிமூவ் பண்ணதோடு சேர்த்து என்ன செஞ்சிடறோம்னா பாலித்தீன் கவரை வச்சு கட்டிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த பாலித்தீன் கவரை நம்ம கட் பண்ணி வச்ச அந்த இடத்துல இருந்து அதில் தனியாக நிச்சயம் பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்டர் சாயிலில் இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸு, இந்த நியூட்ரிஷன் நிச்சயம் பார்த்திங்கன்னா இந்த பீல் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணி எடுத்து தனி ரூட்டை ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த பாலித்தீன் கவர் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை அப்படியே நம்ம கட் பண்ணி இந்த பிரான்ச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு தனி பிளான்ட்டாக உருவாயிரும். ஸ்டெம்மோட பகுதியை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டெம்மிலேருந்து ரூட்டை க்ரியேட் பண்ணி இன்னொரு பிளான்ட்டை என்ன செய்ய போகிறோம், இன்னொரு பிளான்ட்டு கிடையாது, அதே டைப் பிளான்ட்டை என்ன செய்யறோம் பார்த்திங்கன்னா ரூட்டை எமர்ஜென்ஸாக கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா காற்றுப்பதியம் சொல்லுவோம். இதை வந்து ஏர் லேயரிங் சொல்லுவாங்க இதை, சரியா? ஸோ இது 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாய்ஸ்டர் சாயில், பாலித்தீன், டைட் இந்த ரிட்டைன் மாய்ஸ்சர். இப்போ தியரி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். இப்போ ஏர் லேயரிங் பாருங்கள். ஸோ இன் திஸ் மெத்தட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் இஸ் கிரிடில். நல்லா என்ன பண்ணிடுறோம், கிரிடில்னால் துளை மாதிரி ஏற்படுத்துறது. எதில், நோடல் ரீஜனில், மெயின் ஸ்டெம்மில் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டெம்மில் எந்த பக்கத்தில் பக்கவாட்டு கிளைகள் உருவாகுதோ அதான் நம்ம நோடல் நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைடு திஸ் ரீஜியன்ஸ் விச் ப்ரொமோட்ஸ் ரூட்டிங். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போகுது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரூட்டை வந்து உருவாக்கி கொண்டு வர போகுது. அப்போ இது ரூட்டை உருவாக்கி கொண்டு வர போகுதுன்னு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்மோன்ஸு, ஆர்டிஃபிஷியல் வந்து ஆக்சிஜனு, ஜிப்ரலின், சைட்டோகைன் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி வேர்களை தூண்டக்கூடிய ஹார்மோனை அதில் நம்ம செலுத்துகிறோம். செலுத்திட்டு என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அப்ளைடு த ரீஜன் விச் ப்ரொமோட்ஸ் ரூட்டிங். ஸோ வேறு தூண்டும் அந்த இடத்துல. திஸ் போர்ஷன் இஸ் கவர்டு பை த டேம் ஆர் மாய்ஸ்ட் சாயில். இப்போ நீங்கள் தண்டு பகுதியில் வந்து கட் பண்ணி வச்ச அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. பாதி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் வந்து நம்ம கிரிடில் பண்ணியிருக்கோம். அந்த கிரிடில் பண்ண இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னா சாயில், ஈரமான மண் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக கவர் பண்ணி டைட் பண்ணிடுறோம். ஸோ பாலித்தீன் ஷீட், ரூட் எமர்ஜிஸ் அ பிரான்ச் ஆஃப்டர் 2-4 months. 2-4 மாதத்துக்குள்ளே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாலித்தீன் கவர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கவர் பண்ணி அந்த கிரிடில் பண்ண அந்த ஸ்டெம்மிலேருந்து புதுசாக வேர்கள் உருவாகும். அப்போ இது வேர் உருவாகி முடித்தவொடனே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா சச் எ பிரான்ச் ஆர் ரிமூவ்டு. அதுக்கப்புறம் அதை அப்படியே தனியாக நினைச்சிடும் பிரித்து கிரவுண்டில் நினைச்சிடும் நம்ம வச்சிட வேண்டியதான். அது ஒரு புது பிரான்ச் நிச்சயம் புது ரூட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. சாயிலில் நம்ம நிச்சயம் கனெக்ட் பண்ணி அது தனி பிளான்ட்டாக உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ the parent plant and grow into the separate part of the ground. பேரண்ட் பிளான்ட்லேருந்து நம்ம பாலித்தீன் கவர் போட்டு கட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே தனியாக நிச்சயம் ரிமூவ் பண்ணிடுறோம். அது ரூட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் 2-4 மாதம் எடுத்துக்கூடும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா காற்று பதியம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். இப்படி பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த வெஜிடேட்டிவ் மெத்தடோட நன்மைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். ஜெனட்டிக்கல் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீன். இந்த தாவரத்தோட தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கும். புறத்தோற்ற அமைப்பில் என்னாலும் சரி, அதாவது மார்பாலஜிக்கலி ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம்டு. மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு குயிக்லி பை திஸ் மெத்தட். ஸோ இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஸ்டெம்மு, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் லீஃபு, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ரூட்டு. ஸோ அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் அந்த 5 டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங்கு, அப்ரோச் கிராஃப்டிங், டங்க் கிராஃப்டிங்கு, வெட்ஜ் கிராஃப்டிங்கு. இந்த மெத்தடு மூலமாக நெக்ஸ்ட் அப்புறம் லேயரிங், இதன் மூலமாக நம்ம நினைச்சலாம் நிறைய தாவரங்களை உருவாக்கி கொண்டு வர முடியும். அதான் கொடுத்துருக்காங்க. மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு குயிக்லி பை திஸ் மெத்தட். அப்போ நீங்கள் எல்லா பாயிண்ட்டையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு தான் நினைச்சணும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு
இந்த some plants produce little or no seeds. In other seeds are produced do not germinate. சில வகை தாவரங்கள் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா விதைகளை உருவாக்கும். இல்லைன்னா விதைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய விதைகளை உருவாக்க முடியாத தாவர வகைகள். The seeds produced do not germinate. So in the such a case, in the plant can be produced a short period in this method. எந்த ஒரு தாவரத்தினால குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர முடியலையோ, அது விதைகளை உருவாக்க முடியாத தாவர வகைகளாக இருக்கும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெத்தட் மூலமாக சீக்கிரமாக கொண்டு வரலாம். அதை தான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இன் சச் கேஸ் ஆஃப் த பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் a ஷார்ட் பீரியட் இன் திஸ் மெத்தட். தேர்ட் பாயிண்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ். இன் அதர்ஸ் the seeds produced do not germinate. அப்படியே அது விதையை உருவாக்கினாலும் அதனால் புதிய வகை தாவரத்தை உருவாக்க முடியல அப்படின்னா அந்த தாவரத்தோட இலையோ தண்டோ வேறோ எடுத்து நம்ம செஞ்சிடலாம், புது தாவரத்தை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். some plants can be propagated more economically by the vegetative propagation. it for example solanum tuberosum. சில வகை தாவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராபகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்சலாம் அளவுக்கு அதிகமாக இந்த மெத்தடு மூலமாக நினச்சலாம் உற்பத்தி செஞ்சு கொண்டு வரலாம். பை த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, டியூபஸ், அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பட்ஸு அந்த முன்னாடி சொல்லுங்கள் பார்த்திங்களா ஐன்னு நம்ம சொல்லலாம், அதோட சர்ஃபேஸ் ரீஜனில் இந்த ஐ மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக நிறைய பிரான்ச்சஸ் அது உருவாக்கும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக கொண்டு வரலாம். த டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட் வித் டிசர்பிள் கேரக்டர் such a disease resistant and high yield can be grafted and grow as a new plant with the same desirable character. இப்போ ரெண்டு விதமான டூ டிஃப்ரெண்ட்டு பிளான்ட்ஸ் இருக்குது, அதுக்கு டிஃப்ரெண்ட் டிசபிள் கேரக்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பை ஹை ஈல்டு கேன் பி கிராஃப்டட் அண்ட் க்ரோ இன்டு எ நியூ பிளான்ட் வித் சேம் டிசபிள் கேரக்டர். நீங்கள் எந்த ஒரு வேறுபட்ட வகையான தாவர வகைகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்ட தாவரம், நம்ம எவ்வளோ ஈல்டை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோமோ அதை நம்ம நினச்சலாம் இந்த ஒட்டு போடுதல் அல்லது பதியம் பண்ணுறது மூலமாக நினச்சலாம் ஒரே விதமான கேரக்டரை நினச்சலாம் அதில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசபிள் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதான் நம்ம லீஃபில் பண்ணுறது, ஸ்டெம்மில் பண்ணுறோம், ரூட்டில் பண்ணுறோம். லீஃபுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரூட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்டெம்முக்கு நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து இந்த தாவர வகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரண்டு வெவ்வேறு வகையான வேறுபட்ட ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல் கேரக்டர் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேர்வு செஞ்சு அந்த தேர்வு செய்யப்பட்ட தாவரத்துலேருந்து அதிகப்படியான தாவரங்கள் நம்ம நினச்சாலும் அதை வந்து கொண்டு வரலாம் இந்த கிராஃப்டட் மூலமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் டிசர்பிள் கேரக்டர். இப்போ இதெல்லாம் வந்து நன்மைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் த கன்வென்ஷனல் மெத்தட். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த கன்வென்ஷனல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட தீம் மேலே இருக்கிறது எல்லாமே மெரிட்ஸ்மா, கீழே இருக்கிறது எல்லாமே டிமெரிட்ஸ். யூஸ் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் அஸ் எ பேரண்ட் ப்ரொடியூஸ் வைரல் இன்ஃபெக்டட் நியூ பிளான்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு தாவரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸ் தொற்றுத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த தாவரத்தோட இளம் உயிருக்கு என்ன செஞ்சுருக்கும், இந்த வைரஸோட தொற்றுத்தன்மை கண்டிப்பாக அதில் இருக்கும். அதை தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ் அ வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் அஸ் எ பேரண்ட் ப்ரொடியூஸ் அ வைரல் இன்ஃபெக்டட் நியூ பிளான்ட்ஸ். இட் ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஒன் பிளான்ட் is affected in the virus, the type of plants are produced young ones also affected in virus. it for example இங்கே ஒரு டொபாக்கோ மொசைக் வைரஸ் பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, புகையிலை செடின்னு சொல்கிறோமா, இப்போ அது வந்து என்ன செஞ்சுருக்கு, டொபாக்கோ மொசைக் வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ்னால் அஃபெக்ட் ஆன இந்த பிளான்ட் வந்து அதில் வந்து பாலினேஷன் ஃபெர்டிலேஷன் நடக்குது. சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த சீட்ஸ் என்ன ஆகுது பார்த்திங்க அப்படின்னா சாயிலில் விழுந்து
புதுசாக இன்னொரு டொபாக்கோ ஃபார்ம் ஆகுது. இப்போது மதர் பிளான்ட் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கு, வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதிலேருந்து வரக்கூடிய அந்த நியூ பிளான்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்கும், இந்த வைரஸோட அஃபெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அவங்க பாயிண்டாக சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். நீ இதை கால்குலேட் பண்ணி படிங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். செகண்ட் பாயிண்ட், த வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் த ப்ராபகேஷன். The vegetative structure used for the propagation and bulky and so they are difficult handle and store. இப்போது அந்த வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபார் த ப்ராபகேஷன். இப்போ தண்டு வேறு இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தாவரத்துக்கும் ஒரே மாதிரியான சிம்லரில் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. வேறு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஸ்டெம் ஒரு மாதிரி இருக்கும், லீஃப் ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வேறு அமைப்பு நான் சொல்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம நிறையா உருவாக்கி கொண்டு வரும்போது அதை முழுமையாக வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணுறது, அதை அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ உருளைக்கிழங்கு அப்படின்னா முழுமையாக அதோட டியூபர்ஸை ஃபுல்லாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இப்போ வேர் மூலமாக கொண்டு வரக்கூடியது இருக்குது. இப்போ அந்த வேர் மூலமாக உருவக்கூடிய தாவர வகைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஒரு சிலது நல்ல லார்ஜாக, ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால், இந்த மாதிரி இருக்கும். அப்போ அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறதுல நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை அதில் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் மெத்தட். மாடர்ன் மெத்தட் அப்படிங்கிறது இன்றைக்கி நவீன முறையை நம்ம எடுத்துக்கலாம். டெக்னாலஜிகள் மூலமாக எப்படி வந்து நியூ பிளான்ட்ஸை கொண்டு வர்றது, இது எல்லாமே பழமையான முறைகள். நம்ம பின்னாடி பார்த்தது எல்லாமே இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனு. அந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தடு, பாரம்பரியமாக அவங்க வந்து செஞ்சுட்டு வந்த முறைகளை தான் இப்போ நம்ம சொன்னோம். இது வந்து எல்லாம் மாடர்ன் மெத்தடு. சயின்டிஃபிக்காக இன்றைக்கி வந்து ஒரு பிளான்ட்டை எப்படி நிறைய நம்பர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறது தான் மாடர்ன் மெத்தட் நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரொஃபஸர் எஃப்.சி. ஸ்டீவர்ட் 1932 அண்டு கார்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் த ஷோட் தட் த நேச்சர் the phloem parenchyma cells removed from the carrot were placed in the suitable medium under controlled conditions could be stimulated by the start dividing again the produce a new carrot plant. So this is cells were called totipotent. The genetically ability of the plant cells to produce the entire plant in the suitable conditions it's said to be. மாடர்ன் மெத்தடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எஃப்.சி. ஸ்டீவர்ட்ஸ் அண்ட் கார்னல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்தில் இவங்க வந்து ஒரு கேரட் அதில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பேரன்கைமா செல்ஸை தனியாக பிரித்து எடுத்தாங்க. இந்த பேரன்கைமா செல்ஸை தனியாக பிரித்து எடுத்து ஒரு சூட்டபிள் டிசிகல்ச்சர் மீடியமில் போட்டு என்ன செஞ்சாங்க, க்ரோ பண்ணாங்க. அது கேலஸை க்ரியேட் பண்ணிச்சு. அந்த கேலஸ் மூலமாக வந்து நிறைய மோர் நம்பர் ஆஃப் சேம் டைப்ஸ் ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கலாக என்ன செஞ்சிச்சு, அது வந்து கேரட்டை உருவாக்குச்சு. ஸோ டிசிகல்ச்சர் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. நீங்கள் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்குது. கேரட்லேருந்து தனியாக பிரித்து எடுத்த ஒரு பேரன்கைமா செல். அப்போ அந்த பேரன்கைமா செல்ஸ் அப்படிங்கிற எங்கே இருக்குது, ஆல் பிளான்ட்ஸில் வந்து பேரன்கைமா செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு +1 பாட்னி டீச் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன். இன் ஆல் காமன் பிளான்ட்ஸ் இஸ் ப்ரெசன்டட் இன் பேரன்கைமா செல்ஸ். ஸ்டெம்மாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கும், இந்த பேரன்கைமா செல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போது இந்த பேரன்கைமா செல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெவலப் ஆச்சு அப்படின்னா சேம் கண்டிஷன்ஸ் என்ன செஞ்சுருக்கும், எந்த பிளான்ட்லேருந்து அந்த பேரன்கைமா செல்ஸை பிரித்து எடுத்தோமோ அது அந்த பிளான்ட்டுக்கான ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல் கேரக்டர் தான் கொண்டு வரும். கேரட்னா கேரட் தான், கேப்பேஜ்னா கேப்பேஜ். டோட்டிபொட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டெவலப்டு, முழுமையாக வளரக்கூடிய தன்மை, வளர்ந்து அந்த முழுமையான தாவரத்தை நிச்சயம் அது வந்து உருவாக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாடர்ன் மெத்தடு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த மாடர்ன் மெத்தடில் உங்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க.